என்னடா டிஎம்கே ஃபிளாக புடிச்சு எரிஞ்சிட்டு போயிருக்காங்க. ப்ரோ அங்க இருந்த லைனா இருந்து எல்லாத்தையுமே புடுங்கி போட்டானுங்க ப்ரோ. எங்க அது டிஎம்கே அந்த ஃபிளாக் விடிஎல் மேல போட்டீங்க. டிஎம்கே ஃபிளாக தரன்னு, அதாவது அவங்க வேணும்னே புடிச்சு இழுக்கல. கூட்டத்துல நடக்கும்போது கால்ல மிதிப்பட்டுருச்சு பாவம். சரி ரைட்டு. இதுக்கும் எங்களுக்கும் என்ன ஒருத்தன் க்ளோன் இருப்பான் அமர் பிரசாத்ன்ட்டு. எங்க ஆளை காணோம்? அவனதான் தேடுறேன். அவன்லாம் ஒரு மசம் தெரியாதுங்க. யாரு ப்ரோ? என்னத்த அந்த கையில ரூம் டோர் சாத்தனவனா? ஆமா. கையில வந்துட்டு ஐபேடும் மேஜிக் பென்னும் இருக்குன்னா, அதுல உட்காந்து விஜய் குவிட் அப்படின்னு எழுதி ட்வீட் போடுவாங்க. அந்த அவன் தற்கொலையெல்லாம் டவர் டிவி பார்த்து அண்ணாமலை லாஸ்ட்ல தள்ளிட்டு பக்கத்துல இவரு நின்னுறாரு. ஆமா. மாவட்ட தலைவர் மாநில தலைவர் மாறிட்டாருன்னா, அந்த மாநில தலைவருக்கு தான் மரியாதை. ப்ரோ ஒன்னா நம்ம தற்கொலை ப்ரோ. அண்ணாமலை தான் நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் பண்ணான். பாவம் தூக்கிட்டானுங்க. அவரை நம்பிதான் இருந்தாங்க. அவன் தான் பண்ணியது எல்லாமே அது. இல்ல அவனா ஒரு ஐபேட் எடுத்துக்கிட்டு ஹேஷ்டாக் ஸ்டாப் ஏதோ காமெடி பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். அவன் ஹேஷ்டாக் போட்டு ஏதோ பெருசா இவதான் ஹேஷ்டாக் வெளியிடுற மாதிரி போட்டுட்டு இருப்பாரு. இல்ல இவங்க தமிழ்நாட்டுல என்ன பேஸ் இருக்குன்னு இவங்க எல்லாம் நம்மள எதிர்க்கிறானுங்கன்னு ஒண்ணும் புரியல. அது அப்படி கிடையாது. இப்போ ஒரு வக்ஃபுக்கு எதிராக கேஸ் போடுவாரு, சிஏ எதிர்ப்பாரு. பிஜேபியோட எல்லா ஸ்டாண்டையும் இவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவார்ல. அப்படின்னா அப்ப நீங்க விஜயை எதிர்க்கணும். அப்படின்னா விஜய் எதிர்க்கலைன்னா ஆல்ரெடி இப்போ டிஎம்கே வந்து ஒரு ஃபோர்ஸ்ல இருக்கு. விஜயும் எதிர்க்காம இருந்தோம்னா, அப்ப விஜயும் நம்மள முந்தி எல்லாரும் நம்மளுக்கு மேல இருப்பாங்க. அப்ப நம்ம கடைசி வரைக்கும் கோமாளியாவே இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கு அவங்களுக்கு. ப்ரோ ஆல்ரெடி கோமாளியா தான் ப்ரோ இருக்கானுங்க. எங்க ப்ரோ இங்க டாப்ல இருக்கானுங்க? இல்ல ஆல்ரெடி கோமாளியா இருக்கானுங்க. இப்போ அண்ணாமலையில இப்போ ஒரு மவுண்டம் கிடைச்சிருக்குல்ல, அந்த மொமெண்டத்தையாவது மெயின்டைன் பண்ணணும்னு சரி ப்ரோ, நினைப்பாங்க. நீ கோயம்புத்தூர் வந்து ஒருத்தர் நல்ல ட்ரிகர் ஆயிப்பாரு. டைம் பாஸ் பண்ணாரு. அவரு ட்வீட் செய்து பாத்தீங்களா? அவன் வேஸ்ட்டுங்க. நான் சொல்லவா, அவன் விஜய்க்கு தான் ஓட்டு போட போறான். அதுக்கு மேல அவன்கிட்டலாம் போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் சொல்லுவான் வந்து போவாரு, தேங்க்ஸ் சொல்லுவான், அப்புறமா புதன் சொல்லுவான். அவன் பிஜேபி சப்போர்ட்டர் இல்ல, அண்ணாமலை சப்போர்ட்டர். அண்ணாமலையை தூக்குனதுல இருந்து அவன் பிஜேபி கிடைச்சிட்டு இருக்கான் உட்காந்து. இல்ல எடப்பாடி சொல்லி அண்ணாமலை தூக்குறாங்கன்னா அப்புறம் எவ்வளவு பெரிய டம்மியா இருப்பானுங்க நினைச்சு பாருங்க. இல்ல என்ன தெரியுமா ஆச்சு இன்னைக்கு சச்சின்? அந்த 70 போட்டோன்னு காஷ்மீர் இப்படி அப்படி எப்படி 2 மாசம் பின்னாடி 3 மாசம் பின்னாடி எவ்வளவு ரெவென்யூ ஜெனரேட்டட் டூரிஸ்ட் பிளேஸ். இப்போ கவர்மெண்ட்டுக்கு சொன்னா கோவம் வருது அவனுக்கு. கிரெடிட் வாங்கும்போது நல்லா இருக்கு, பிளேம் பண்ணும்போது எங்க போகுது அவனுக்கு? அவ்வளவு காசு வருது இல்ல, செக்யூரிட்டி கொடுக்கணுமாச்சு, ஏன் தரல? காசு வரும்போது நல்லா இருக்குமா? அமித்ஷா சொல்றீங்க? ஆமா ஆமா யூனியன் மினிஸ்டர் சொல்றேன், அவங்கள தான் சொல்றேன் எல்லாமே. இல்லண்ணா அங்க ரெவென்யூ ஜெனரேட் ஆகும்போது நல்லா இருக்குமா, காசு வரும், ரெவென்யூ ஜெனரேட் ஆகும்போது நல்லா இருக்கும். செக்யூரிட்டி தரலனா வந்து போயிட்டான், சரி பார்க்கல, அது கவர்மெண்ட் தப்பு இல்லைன்ட்டு என்னதுக்கு சொல்லணும்? அந்த மாதிரி எடுத்தா ரெண்டுமே எடுக்கணும், பிளேமும் வாங்கணும், கிரெடிட்டும் வாங்கணும். அதெல்லாம் வந்து அது நம்ம தனியா ஸ்பேஸ் போடுவோம். அது வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வந்து இன்னைக்கு தலைவரோட வருகையை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவோம். ஆமா கொஞ்சம் பிரேக் இருக்குல்ல, அதுக்கோசரம் சொன்னேன். 3 மணிக்கு மதுரைக்கு வேன்லாம் செட் ஆகாது, லாரி கொண்டு வாங்க. பிரசன்னா ஒரு ட்வீட் போட்டிருக்கான் பாத்தியா? உங்கெல்லாம் வேன் மேலதான் ஏறினாங்க, மதுரைக்கு வந்தா வேனை எங்க மேல ஏத்திட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல ப்ரோ அது உண்மைதான் ப்ரோ. இப்ப விக்கிரவாண்டியில வச்சது பாத்தீங்கன்னா இப்ப மதுரை இந்த சைடு ரொம்ப சவுத்ல இல்ல உள்ளவங்க எனக்கு புரியுது. நார்மலாவே மதுரை பீப்புள் வந்து கொஞ்சம் ஃபியூரியஸா தான் இருப்பாங்க, அது தெரியுது. சவுத்ல கன்ஃபார்மா ஒரு மால் வச்சு ஆகணும். அது கூடிய விரல் வைப்பான்னு நினைக்கிறேன். ஆனா சவுத்ல ஒரு மாஸ் பண்ணிட்டீங்கன்னா 2026 வந்து யாருமே எதுவும் கணிக்க முடியாத மாதிரி இருக்கும். அப்படி கணிச்சிடலாம் ப்ரோ, இப்பவே கணிச்சிடலாம். மக்கள் எல்லாமே வந்து புது மாற்றம் ஏற்படணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இவனுங்க டிவி நேரட்டிவ் செட் பண்றதுனால வந்து இது 10% 20% சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பர்சன்டேஜ் எல்லாம் கிடையாது. படிக்க போறவங்களுக்கு மட்டும் கன்ஃபார்மா தெரியுது. என்ன கேட்டேன்னா, எப்போ அவர் சிம்பிள் இன்ட்ரடியூஸ் பண்றாரோ அது ரொம்ப கீடா. அவரு கரெக்டா ஒரு ஹையான மொமெண்ட்ல சிம்பிள் இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த சிம்பிளை வந்துட்டு அவரு கொண்டு போய் சேர்க்கிறத விட நம்மலாம்
கொண்டு போய் நம்ம கொண்டு சேர்க்கறது. போகணும், நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். ஒவ்வொருத்தவங்களும் கொண்டு இல்ல போய் இல்ல அதை எப்படி காலையில மக்கள் கொண்டு போறோம் 9 அப்படிங்கிறது. மணிக்கு சிம்பிள் இதுதான் அறிவிக்கிறாருன்னா ஈவினிங் 5 மணிக்கு தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். அவ்வளவுதான். உனக்கு இல்ல ஃபுல்லி ஃபிலிமி டீசர்ட் கவின் ப்ரோ அடிப்பான். நீங்க சொல்ற கரெக்ட். அறிவிச்சு ஒரு 2 வருஷம் தெரிஞ்சு அது போயிடுச்சு உங்க. யூசர்ஸ்க்கு எல்லாம் தெரிஞ்சு போயிரும் ப்ரோ. அதையும் தாண்டி நல்லா நம்ம உள்ளாக்க கொண்டு படிச்சவங்களுக்கு போனோம். தெரிஞ்சு போயிரும். ஆனா அந்த ரொம்ப 60 இன்டீரியர்ல கொண்டு வயசுக்கு போனோம். மேல 60 வயசுக்கு மேல 75 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு அந்த சிம்பிளை கொண்டு போகணும். அவங்களும் ஒரு சில பேர் வந்து ஆர்வமா இருக்காங்க. ஆனா யாருக்கு ஓட்டு போடணும், எந்த சின்னத்துக்கு ஓட்டு இல்ல ராக் ப்ரோ, போடணுங்கிறது வந்து தெரியாம இருக்காங்க. அதுக்கு ப்ரோ அதுக்கு இப்போ பாத்தீங்கன்னா பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் தான் ஒர்க் பண்ணணும். ஏன்னா இப்ப ரொம்ப வயசானவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டிஎம்கே பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பாத்தீங்கன்னா வீட்ல இருந்தே கூட்டிட்டு போய் ஓட்டு போடுக்கிறானுங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆமா, So, நம்ம ப்ரோ அந்த மாதிரி உள்ளதை நம்ம நம்ம தான் உள்ள போடணும். போகணும்னு நினைக்கிறேன். இந்த எலெக்ஷனுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ப்ரோ. ஓட்டர் ஐடி எடுத்துக்கிட்டு போயிட்டு யாராவது எங்கெங்க எந்தெந்த வீட்டுல ப்ரோ எத்தனை பேர் நான் இருக்காங்க நோட் பண்ணிருக்கேன் புதுசா அப்படின்னு லாஸ்ட் எலெக்ஷன் தான் நோட் பண்ண எல்லாமே. ப்ரோ. வயசானவங்களை யாச்சும் கூட்டிட்டு வச்சுக்கோங்களே. இப்ப ஏதோ ஸ்கூல்ல பூத் போட்டிருக்காங்கன்னா அந்த ஸ்கூல் கேட்டு முடிக்க சொந்தக்காரங்க கூட்டிட்டு வராங்க. அங்கேருந்து பாத்தீங்கன்னா இவனுங்க கையை பிடிச்சி கூட்டி போயிடறானுங்க. ஓகேங்களா? போயிட்டு உள்ள முடிக்க போயிடறானுங்க. சோ அந்த லெவலுக்கு நம்ம போகணும். அப்பதான் வயசானவங்கள்ட்ட நம்ம சிம்பிள கொண்டு இல்ல போய் சேர்க்க முடியும். இன்னொன்னு சொல்றேன் ப்ரோ நம்ம வந்து பூத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். அதை மட்டும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. பூத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். இன்னும் வந்து நம்ம பசங்க ஒரு சில பேருக்கு வந்து பூத் ஏஜெண்டா ஒர்க் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒர்க் பண்ணாதவங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும், அங்க என்னென்ன நடைமுறைகள் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சா போதும். பூத் கமிட்டில நம்ம ஸ்ட்ராங்கா தான் இருக்கோம். இப்ப 10 பேர் வேணும்னா கூட ரெடியா இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் வெல் குவாலிஃபைடா அப்படிங்கறது மட்டும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். இல்ல என்ன நேத்து கவினு, ஒருத்தவரு அந்த ட்வீட் இப்போ ப்ரெஷரை உண்மை, தாங்கணும். அந்த ட்வீட் இப்போ உண்மையாச்சு பார்த்தியா? நம்ம அப்பாவுக்கு வந்து எம்ஜிஆரை பத்தி சொல்லியிருப்பாங்க, நம்ம பிள்ளைக்கு வந்து விஜய் பத்தி தான் சொல்லணும் போலடா. அந்த ரோட்ல வர கூட்டத்தை பார்த்தா ஆமா ப்ரோ, அது அப்பா. உண்மைதான் ப்ரோ. சச்சின் உனக்கு இது புரியுமா? இது மணி ஒரு இடத்துல சொல்லியிருப்பா அப்படி, எம்ஜிஆர் ஜெயிச்சு வரும்போது மவுண்ட் ரோட்ல ஐ ஹவ் சீன் சி ஆஃப் ஹியூமனிட்டின்னு சொல்லுவா அப்படி. ஆமா, அந்த வார்த்தை தூக்கி இங்க சொல்லணும். இவன் இன்னும் ப்ரோ கொஞ்சம் வெறியாவாயடா. இத யோசிச்சு அந்த பாருங்க. ஒரே இன்னைக்கு நிமிஷம் நடந்த ப்ரோ, விஷயம் அந்த டிஎம் ஒருவேளை மெரினால நடந்திருந்துச்சுன்னா, சென்னை மெரினால நடந்துருச்சுன்னா, மெரினாலலாம் நடக்க விட மாட்டாங்க. மெரினால bro. இல்ல ஒரு தலைவர்களோட நடந்திருந்துச்சுன்னா கொஞ்சம் அப்படியே கற்பனை மட்டும் பண்ணி பாருங்க. அந்த பக்கமே அவனை அவ்வளவுதான். போக விட மாட்டாங்க. நீங்க வெயிட் பண்ணி ஆமா அந்த ஆமா ரோட்ல இல்ல பெர்மிஷனே கொடுக்க மாட்டோம். சச்சின் ப்ரோ நேத்து நைட்டு ஒரு 10 மணி போல ஒரு ஃபேக்கா நடி செட் பண்ணாரு. அந்த வீடியோ பாத்தீங்களா யாராச்சும்? என்ன என்னது? பார்த்தேன் narrative? நான் பார்த்தேன். இல்ல நைட்டு அதான் போன் பண்ணாங்களாம். போன் பண்ணி சீட்டு கேட்டாங்களாம், வேணான்ட்டாங்களாம். அடுத்த நாள் பாஜக கூட போய் சேர்ந்துட்டாங்களா. என்ன அந்த ப்ரோ வீணா பேசிட்டு எந்த அவர் ஆண்டி? பேரு நான் எந்த ஆண்டி? சொல்ல விரும்பல. வேற சொல்ல யாரு? விரும்பல. நம்ம அண்ணன் தான். நம்ம அண்ணன் தான். நம்மதான் ஆபீஸ ஒரு மாசம் மூடிட்டு நேத்து திறந்தாருல. ஆமா, கடையை திறந்தாருல. சாக்கடைய உள்ள கொண்டு போய் ஊத்துனாங்கல்ல, ஆமா அந்த ஆமா அண்ணன் தான். ஆமா. இந்த சவுக்கு அவரே தான். அவன் சொல்லக்கூடாது, பேர் சொல்லக்கூடாது. இல்ல பேர் சொல்லக்கூடாது. அவன்லாம் நம்பர் 1 ஃப்ராட். இல்ல நான் இப்போ நிறைய பேர் இருக்கனால சொல்றேன். அவனோட ட்வீட்ஸ் எல்லாம் நமக்கு அப்படியே எலிவேட் பண்ற மாதிரி ஒரு இடத்துல பேசுவோம். அதுக்காக நீங்க அவனை நம்பிராதீங்க. அதெல்லாம் இப்போ மெல்ல நீங்க ஒரு வந்து 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா நீங்க தான் அடுத்த சிஎம்னு கூட பேசுவான் அவன். அந்த அளவுக்கு கேவலமானவன். ப்ரோ அவன் என்ன தெரியுமா சொல்றான்? பிரசாந்த் கிஷோர் மீட் பண்ணாரு. மீட் பண்ணிட்டு அடுத்த நைட்டே பாத்தீங்கன்னா தளபதியும் எடப்பாடி போன்ல பேசினாங்க. தளபதி இவரை சீட் கேட்டாரு, இவரை டெப்டி சிஎம் போஸ்ட் கேட்டாரு, 2 வருஷம் கேட்டாரு சொல்லிட்டு அதனால எடப்பாடி இல்ல வேணான்ட்டாரு. அதெல்லாம் நமக்கு தெரியாது. டெல்லி நான் ஃபோன் பண்ணி வர இருந்தாலும் சொல்லிட்டாரு. சொல்றேன், உள்ள நடந்தது வெளியே சொல்றானா? இல்ல நடந்ததோ நடக்கலையோ அதெல்லாம் சொல்றானா? இவனுக்கு என்ன மாதிரி ஒரு அஜெண்டா பாத்துக்கோங்க. இல்ல ப்ரோ அது எப்படி சொல்றான் பாருங்க. ஏதோ அவன் பார்த்த மாதிரி ஏதோ நடந்த அவன் மாதிரியும் அப்படிதான் சொல்லுவான். அவன் இன்னொன்னு கூட நடக்கும். சொன்னானே, நான் போய் சிஎம் மீட் பண்ணிட்டு வந்தேனே, உதயநிதி முன்னாடி தான் உட்கார்ந்து இருந்தாரு அப்படின்லாம் உருட்டி இருக்கானே. கொள்கை பரப்பு செயலாளர் போஸ்டிங் கொடுத்திருக்காங்களா என்ன? அது தெரியல. அது இருந்தாலும் இருக்கும், சொல்ல முடியாது. அந்த தான் முட்டு அததான் பண்ணிட்டு இருக்காங்க. அததான் கேக்குறாங்க. பாஜகலாம் சவுக்கு சங்கர் முட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறானா அப்ப அவனோட இது என்ன சொல்றது, காசுக்காக என்ன வேணா பண்ணுவான் தான் தெரியும். கவின் ப்ரோ அவனுக்கு வேற வழி இல்ல ப்ரோ. வேற வழியில கொடுத்தாகணும். இல்ல ப்ரோ, இப்ப அவனோட எதிர் காங்கிரஸ் ஆயிடுச்சு. அதனால அது முட்டு கொடுத்துதான் ஆகணும்ல. அதனால கொடுக்குறான். என்னடா ஸ்பேஸ் கவுண்ட் ஏறிக்கிட்டே போகுது, குறையும்னு பார்த்தா ஏறிக்கிட்டே இருக்கு. எதுக்கு ப்ரோ புரியல? இல்ல எல்லாம் சரி கொஞ்ச நேரம் கழிச்சு வருவீங்கன்னு பார்த்தா இது இந்த ஸ்பேஸ்ல ஏறிக்கிட்டே இருக்கே கவுண்ட். அத சொல்லணும். அப்படியா? இல்ல நேத்து தமிழ் வைக்கிறான். அதிமுக பேச்சு சுவாரஸ்யமா இருக்குல்ல, அதனால கண்டிப்பா வருவாங்க. அதிமுக பாஜக கூட்டணி தாவேக இணையும் அப்படின்னு தமிழ் வைக்கிறான். இன்னுமா நீ நம்பிட்டு இருக்க? யாரா நீ? தான் அவனு கேட்டிருக்காங்க. என்ன பண்ணலாம்? இதை விடுங்க, இன்னொரு காமெடி இருக்கு. திமுக கூட வந்து மறைமுக பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கோம். இவனுங்க என்ன பேசுறானுங்க? டிஸ்கஸ் பண்றதுக்கு அவங்க நம்ம எதுவுமே லீக் பண்ணல. எதனா டாபிக் வேணும்ல அவங்க டிஸ்கஸ் இல்ல சவுக்கு சங்கர் பத்தி எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அவன் ஒரு ஃப்ராடுக்கார பைய.
டைம் இல்ல நம்ம கிட்ட அவங்களோட பேச. ஆஹ் சச்சின் இருக்கியா? கடைசியா தளபதி எப்போ வந்தாரு மதுரைக்கு? வேலாயுதம் அந்த ஆடியோ லான்ச் அப்போ தான் நினைக்கிறேன், அந்த ஃபங்க்ஷன் அப்போ. ஆமா, மதுரை வந்தா எங்க வந்து இது மீட்டிங் போடுறது? அங்க உள்ள ஸ்ட்ரென்த் எல்லாம் இந்த ஸ்ட்ரென்த்தோட அதிகமா இருக்குமே. மீட்டிங் இருக்குமாங்க? மதுரை எங்க? இல்ல மதுரையில கண்டிப்பா வைப்பாங்க, வைக்காமலாம் இருக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். அழகர் திருவிழா நடக்குமே, அந்த இடத்துல ஒரு கிரவுண்ட் இருக்கு. அந்த கிரவுண்ட் தான் சரியா வரும். அது பேர் எனக்கு அது கிரவுண்ட் கிடையாது ப்ரோ, அது வைகை நதி கரை. அது வைகை தண்ணி ஒரு இடம். அப்ப தண்ணி இருக்காம இருக்கிறதுனால இல்ல, அதுதான் சரியா வரும். இல்ல நான் என்ன சொல்ல நினைச்சேன்னா, நீங்க இவனை பத்தி சவுக்கு சங்கரை பத்தி பேசிட்டு இருந்தீங்கல்ல, அவன் எலெக்ஷன்ல வந்துட்டு போலிங் ஆகிறதுக்கு முந்தின நாள் வர, அதாவது எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்றது வரைக்கும் அவன் வந்து விஜய் வந்துட்டு ஏடிஎம்கே கூட்டணி போறாருன்னு சொல்லுவான். அவனோட அஜெண்டா என்னன்னா போக மாட்டான்னு அவனுக்கு தெரியும். அப்படி அந்த அந்த பெர்ஸ்பெக்டிவ் செட் பண்றதுதான் அவனோட வேலை. அப்படி செட் பண்ணா அது வந்து ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு தான் பலம் சேர்க்கும். அதனாலதான் அது மட்டும் இல்ல ப்ரோ, இன்னொரு விஷயம் இருக்கு. போவாருன்னு சொல்றதுனால ஒருவேளை இவர் இங்க வந்துட்டாருன்னா அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுங்களோட ஓட்டை பிரிக்கிறதுக்கு இதுல பிளானிங் இருக்கு. நான் அதான் சொல்றேன்னா, அதனால வந்துட்டு அவனெல்லாம் பெருசா நம்ம எடுத்துக்க கூடாது. அவனோட வீடியோ பாசிட்டிவா இருந்தாலும் ஷேர் பண்ணாங்க, நெகட்டிவா இருந்தாலும் ஷேர் பண்ணாங்க. அவனெல்லாம் கண்டுக்காம விட்டாலே அவனோட அஜெண்டா தோத்து போயிடும். அது என்னமோ உண்மைதான். கஞ்சா கேஸ்ல உள்ள போய் உட்காந்து கம்பி என்ன நாய் தளபதி பத்தி பேசிட்டு இருக்கான் மயிலாண்டி. வேண்டாம், நான் என்ன சொல்ல வேண்டாம். ஒரு பிஜேபி சப்போர்ட்டர் ஐடி நினைக்கிறேன். ஒரு சமீப காலமா நம்ம தளபதிக்கு ஆஃப்லைன் என்ன சப்போர்ட்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டி வீடியோ எடுத்து போறாரு. நோட் பண்ணி நினைக்கிறேன். பார்த்தேன். நானும் பார்த்தேன். பாத்தீங்களா? அதான் ப்ரோ ரியாலிட்டி. இல்ல முகில நான் இன்னொரு சொல்றேன் முகில. அதாவது நமக்கு ஓட்டு போட தயாரா இருக்காங்க. 20 ஓட்டுல 20 ஓட்டுனா 20 ஓட்டுல 12 ஓட்டு நமக்கு பேலன்ஸ் உள்ளதான் மத்தவங்க எல்லாம் இல்ல இனியவன் ஒரே நிமிஷம். அதாவது நமக்கு எல்லாம் ஓட்டு போட தயாரா இருக்காங்க. ஆனா நம்ம தான் இந்த ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ்ன்றது அவங்க மைண்ட்ல போயிடுச்சு. பட் அதை வந்து ஆணித்தரமா நம்ப வைக்க நாம இறங்கி வேலை செய்யணும் இன்னும் நிறைய. இனி அதுதானே நம்ம வேலையே. நம்மளோட பங்கு அதிகம் ப்ரோ. நம்ம வந்து கட்சியில வந்து உறுப்பினரா மட்டும்தான் இருக்கலாம். பதவி எதுவும் இருக்காது. நம்ம ரெண்டே நம்பர் பீட் பண்ணணும். ஒண்ணு என்னன்னா, இந்த பணத்தை கொடுத்து ஓட்டு போறாங்களா, இதை மாத்தணும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? இதை பீட் பண்ணி மாறிச்சு ப்ரோ. அவங்க ரெண்டாவது அந்தந்த மாவட்டத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு குறுநில மன்னர்கள் மாதிரி ஒவ்வொரு அமைச்சர்கள் இருக்காங்க. அவங்க செல்வாக்கே நம்ம வரணும். இது ரெண்டு மட்டும். இன்னைக்கு கோவம் உடைஞ்சிருச்சு ப்ரோ, நாளைக்கு இன்னொன்னு உடையும். இன்னைக்கு கோவம் உடைஞ்சிருச்சு. இன்னையோட கோவம் இனியவன் பேசி முடிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. அவங்க பேசி முடிச்சு ரிப்ளை பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. இப்போ என்ன தெரியுமா, எல்லாம் யாவன் தான் காசு தரட்டும். டிஎம்கே தரணும், ஏடிஎம்கே தரணும், யார் காசு தரணும் தரட்டும். ஆனா யாருக்கு ஓட்டு போடணுமோ போடுவோம். இல்ல ராக்ஸ், இப்ப பிராக்டிக்கலா ஒண்ணு நடக்காது. என்னன்னு நான் சொல்றேன். இப்ப நான் வந்து எங்க வீட்டுல இருக்க 4 பேரை வந்து என்னால கன்வின்ஸ் பண்ணி டிவிக்கு ஓட்டு போட வைக்க முடியும். என்னை சுத்தி எனக்கு தெரிஞ்சவங்க 10 பேர் மேக்ஸிமம். இதை எல்லாரும் கரெக்டா பண்ணாலே போதும். அதான் சொல்றேன் நான் என்ன சொல்றேன். இப்போ வருவாங்க டிஎம்கே காரன், 500 ரூபாய் ஓகே வாங்கிக்கோ, அவங்ககிட்ட வாங்கிக்கோ. அந்த மாதிரி வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, 10,000 ரூபாய் கொடுத்தா கூட வாங்கிக்கோ, அது உன் காசு, உன்னோட வரி பணம் தான், அவ்வளவுதான். வாங்கி வச்சுன்னு யாரு பண்ணுமோ போடு ஓட்டு, அவ்வளவுதான். உன் மனசுக்கு யாரு தோணுதோ அவங்களுக்கு போடு. நீங்க அது வந்து உங்களுக்கு இவங்க எப்படி பிளாக்மெயில் பண்றாங்கன்னு தெரியாது. ரூரல் ஏரியா எல்லாம் போயிட்டு கற்பூரம் மேல சத்தியம் அடிச்சு வாங்குவானுங்க. அது உடனே ஐயோ தெய்வ குத்தம் ஆயிரும், நம்ம இப்படிதான் ஓட்டு போடணும்னு போடுறவங்க எல்லாம் இருக்காங்க. இந்த தடவை ராக் ப்ரோ நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா? இல்ல ராக் ப்ரோ நீங்க சொன்னீங்கல்ல, பணத்தை வாங்கிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்க ஓட்டு போடுங்க. அதான் விஜய் ஆண்டனி அதான் சொல்லியிருப்பாரு. பட் இந்த நீங்க சொல்ற கான்செப்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஓகே, நம்ம ஒரு 50 வயசு கீழே உள்ளவங்க ஓகே. ரொம்ப வயசானவங்க பாத்தீங்கன்னா ஐயோ நம்ம காசு வாங்கிட்டோமே, அப்ப நம்ம போட்டுதானே ஆகும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் போடுறாங்க. அந்த மைண்ட் செட் அதெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி வயசு அதை மாத்த முடியாது ப்ரோ. அதை நம்ம மாத்த முடியாது, ரொம்ப கஷ்டம். இப்பவும் வந்து என்னோட பாட்டியெல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அம்மாவுக்கு தான் போடணும், ஐயாவுக்கு தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. யார் சொன்னாங்க? சரியா? எங்க வீட்ல பாட்டி. ஐயானா யாரு ப்ரோ? ஐயானா யாரு? ஐயானா அந்த கிழமை ப்ரோ. இல்ல ப்ரோ, இல்ல என்ன மேட்டர்னா அம்மாவும் ஐயாவும் போய் பல வருஷம் ஆச்சு. ஓகேங்களா? இன்னும் ஏன் தாக்கம் இருக்குன்னா அவங்களுக்கு அப்பல இருந்து போட்டு பழகிருச்சு. ஓகேங்களா? அவங்களுக்கு என்ன பண்ணாலும் மாத்த முடியாதா உண்மை. அந்த ரொம்ப வேற எதுவும் அந்த சின்ன தெரியாது ப்ரோ. அவங்களுக்கு கண்ணுல தெரிஞ்சது எல்லாம் வந்து உதய சூரியன், இலை,
அவ்வளவுதான். வேற எந்த எங்க சின்னமும் தெரியாது. பாட்டிக்கு எங்க அவங்கள பாட்டிக்கு அப்படி வயசு. வளர்த்திருக்காங்க. எங்க பாட்டிக்கு 60 வயசு. ஓகே. நான் கூட போனா தான் அவங்க ஓட் பண்ண முடியும். ஓகே. அவங்க வாங்கிப்பாங்க. யார்கிட்ட வாங்கினாலும் வாங்கிப்பாங்க. ஆனா நான் யாருக்கு சொல்றேன் அவங்க தான் ஓட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான். புரியுதா? அவங்க ப்ரோ வந்து இதுல யாரு பூத்துல இருக்கீங்கன்னு தெரியல. இன்னொரு விஷயம் இருக்கு ப்ரோ. இந்த ஊனமுற்றோர், ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கையால செய்ய முடியாதவங்க எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா? அவங்களோட ஓட்டெல்லாம் பூத்துல இருக்கவங்க வந்து ஈஸியா அபியூஸ் பண்ண முடியும் வாய்ப்பு இருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா, போய் கூட்டு போயிட்டு யாருக்கு ஓட்டு போடணுமோ நம்ம மைய கையில வச்சுட்டு பட்டனை மட்டும் மாத்தி அனுப்பிட்டு வந்துருவாங்க. இது நடக்குது. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, நானும் பூத் ஏஜென்டா இருந்திருக்கேன். நானும் தான் இருந்தேன். இப்போ என்ன தெரியுமா பண்ணுவாங்க நம்ம பசங்க, அவங்களும் ஃபர்ஸ்ட் முந்தி போயிட்டு சோ அவங்க பண்ண பூத் ஏஜென்டா இருக்கிறவங்களுக்கு நல்ல ட்ரெயின்டா இருக்கணும். எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் பயப்படக்கூடாது. கம்யூனிகேஷன் மஸ்டா இருக்கணும். சின்ன ஒரே ஒரு கம்யூனிகேஷன் கூட நிமிஷம். ரொம்ப முக்கியம். சச்சின் ஒரு 20 மினிட்ஸ்ல ஜாயின் பண்றேன்டா, நீ பாரு. ஓகேடா ஓகேடா. மாற்றுத்திறனாளி சச்சின் கோர்ஸ் கூட கூட நான் வாங்கிக்கோ. சரி, அரவிந்த் எப்படி அடுத்து இருக்கு? ரோட் ஷோ வந்து டைரக்டா இதுல இருந்து ஹோட்டல்ல இருந்து இது வரைக்கும் மாநாடு மைதானம் வரைக்கும் அது எப்படி இருக்கும்? மாநாடுலாம் இல்ல, அது ஒரு சின்ன மீட் அது அவ்வளவுதான். மீட்டிங் தான் நம்மளோட bro. ஃபெஸ்ட். 10,000 பேர் மாநாடு இருக்காங்க. தான் bro. உங்க ஊருக்காரங்க மாநாடு தான் பண்றதெல்லாம் ப்ரோ. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அவங்க ட்வீட் போடுறதுலாம் லாரி வேன் தானடா 4 பேரை தூக்கின்னு போயிடலான்றான் ஒருத்தன். 10 பேரா தூக்கி லாரி 10 வேன் 10 லாரி வேணும்ன்றான். இன்னொருத்தன் அழகர் வண்டி வாடகைக்கு ஒரு நாள் வாங்கி தளபதி அதுல வச்சு கூட்டு போக போறானுங்க. யார் யாரு ப்ரோ பாலிமர் நியூஸ் பார்த்தது? சச்சின் பண்ண போறதெல்லாம் என்ஜாய். தளபதி மதுரை வந்தா ஒரே என்ஜாய் தான். சச்சின் யார் யாரு ப்ரோ பாலிமர் நியூஸ் பார்த்தது? ப்ரோ ஒரே நிமிஷம் வருங்க. இந்த சந்தோஷ் சந்தோஷ். ப்ரோ எனக்கு ஒரே ஒரு கேள்வி. இது இப்போ நாம இப்போ லெஃப்டிங்கா ரைட்டிங்கா ப்ரோ? தம்பி இதுக்கு நான் உனக்கு பாடம் எடுக்கிறதுக்கான நேரம் கேட்கலையே, இல்லடா பேசுறது தம்பி. கேட்கலையே. இல்ல நாங்க வந்து நாம லெஃப்டிங்கா ரைட்டிங்கான்னு கேக்குறேன். லெஃப்ட் விங் ஐடியாலஜி தான்டா தம்பி, அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே. இதுக்கு மேல பெருசா கேட்காது. இல்ல நான் சச்சின் நான் கேக்குறது இந்த வண்டி வந்து தெரியுமா, அந்த தலைவர் வந்தாரு தெரியுமா வண்டி, அது சென்னையில இருந்து எடுத்துட்டு வந்தாரா இங்க கோயம்புத்தூர் வண்டியா? சென்னையில இருந்து தான். இது எப்படின்னா ஐபிஎல் டீம் மாதிரி தான். அவர் எங்க போறாரோ வண்டி வந்து முன்னாடியே போயிடும். ஓகே ஓகே. இப்ப மதுரைக்கு போறாருன்னா அந்த வண்டி அவருக்கு முன்னாடியே மதுரைக்கு போயிடும். அப்படி. அதுதான் ப்ரோ அடுத்து கேட்கலான்னு இருந்தேன். அடுத்த மீட் எங்க ப்ரோ? அடுத்தது அவங்க தான் ப்ரோ தலைவர். இது கட்சி தான் சொல்லணும். அத என்னோட கெஸ் வந்து இதுக்கே இப்படி இருக்கே ப்ரோ. இப்ப சப்போஸ் தளபதி நடைப்பயணம் அதெல்லாம் பண்ணா எப்படி மெயின்டைன் பண்ண போறாங்க? நடைப்பயணம்லாம் எனக்கு பாசிபிளான்றதே எனக்கு ஒரு உண்மையாவே இதெல்லாம் பாத்துக்கணும் ப்ரோ. இந்த கிரௌட் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டம் ப்ரோ. ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க ப்ரோ பசங்க. எவ்வளவு இது சில பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க, இந்த மாதிரி போனா என்ன பில்டப் காட்டுறாங்கன்னு கேட்பாங்க. எங்க பிராக்டிகலா யோசிக்க மாட்டேங்கிறாங்க ப்ரோ. அது ஓகே. ஆனா அதே அவங்களுக்கு நடந்துச்சுன்னு வைங்களேன். எங்களுக்கு பாருங்க எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு, மக்கள் எவ்வளவு வந்திருக்காங்க பாருங்க, அலை எவ்வளவு திரளந்து பாருங்க அப்படிம்பாங்க. இதே நமக்கு வந்துச்சுன்னா இசடிச்சாங்குஞ்சு ரசிகர்கள் இவங்களுக்கு என்ன தெரியும், யார் வந்தாலும் கொடியை தூக்கிட்டு வந்துருவாங்க அப்படிம்பாங்க. அவங்களுக்கு வந்தா ரத்தம். யார் வந்தா வரலாம் தானே. இன்னைக்கோ நாளைக்கோ உதயநிதி வரான் கோயம்புத்தூருக்கு. இந்த நாளைக்கு அண்ணன் நாளைக்கு வருகிறார். இந்த கூட்டத்துல ஒரு 2% அதிகபட்சம் காட்ட சொல்லுங்க பாக்கலாம். 10 பேர் வருவானா? அதுவும் யார் வருவா? 0.5% கொடுக்க சொல்லுங்க ப்ரோ. போதும் ப்ரோ. காசே கொடுக்காம 0.5% காசு மட்டும் கொடுத்து வாங்க கூடாது. அந்த ஊர் எம்எல்ஏ வருவான், இல்ல மினிஸ்டர் வருவாங்க. அவங்க கூட ஒரு 10 லட்சம் வரும் ப்ரோ. இன்னைக்கு வந்ததுல கட்சி தொண்டர்களோட மக்கள் அதிகம் ப்ரோ. அப்படியே அந்த ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு அவ்வளவு பேர் அப்படியே தெரியல. மக்கள் பாத்தீங்கன்னா நம்ம டிவிக்கு துண்டு எடுத்து கழுத்துல போட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த அளவுக்கு போயிடுச்சு இன்னைக்கு ப்ரோ. அவங்களுக்கு அன்பு அதிகம் ப்ரோ. தலைவர் மேல அன்பு அதிகம். அதனால அந்த துண்டோட மதிப்பு அவங்களுக்கு தெரியுது. இல்ல 2-3 பேர் பாத்தீங்கன்னா பூத் கமிட்டிக்குள்ள போகும்போது கீழே மண்ணை தொட்டு கும்பிட்டு போறாங்க. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறாங்க. புரியுதுங்களா? நம்ம அந்த அளவுக்கு இதை விடுங்க ப்ரோ. நம்ம செயலாளர்கள் தொண்டர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு செயல் செய்யும் போது அது பயபக்தி சாமி அதெல்லாம் ஒரு பக்கம் விடுங்க.
தலைவரை கும்பிட்டுட்டு தான் ப்ரோ மத்ததெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து ஒரு சென்டிமெண்டாவே பாக்குறாங்க. அது வந்து என்னடா கேவலமா பண்றீங்க, சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவங்களுக்கு அந்த அளவுக்கு தலைவர் மேல ஒரு பக்தி இருக்கும்போது வந்து எவ்வளவு காசு கொடுத்தாலும் இதெல்லாம் கிடைக்காது ப்ரோ. ப்ரோ பக்தியை எவ்வளவு காசு தாண்டி கொடுத்தாலும் தளபதி மேல உள்ள ஒரு நம்பிக்கை ஓகேங்களா, அவர் நம்மளுக்கு பண்ணுவாருங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு எதிர்பார்ப்பு ஓகேங்களா, இது ரெண்டும் தான் மெயினா. ஓகே, அவர் நம்மளுக்கு பண்ணுவாரு, ஒரு மக்களுக்கு ஒரு மக்கள் சேவைக்கு வந்தாலும் நல்லா பண்ணுவாருங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாட்டையும் இருக்கு. அதோட நான் வெளிப்பாடுதான் ஒண்ணு இன்னைக்கு மட்டும் மக்கள் சொல்றேன் ப்ரோ, இந்த கட்சியில இருந்து 1% பையன் ஒருத்தங்க வெளியில போனாலும் அவன் ரொம்ப வருத்தப்படுவான் ப்ரோ. ஒரு ஆளு, எனக்கு என்னன்னா அது யாரா இருந்தாலும் சரி, ஒரு ஆளு வெளில போனாலும் அவன் ரொம்ப வருத்தப்படுவான் ப்ரோ. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரோ சப்போர்ட் ஒரே நிமிஷம் இருங்க, யாருக்கும் அவங்களாம் கிடைக்காது. பேசட்டும் ப்ரோ. நீங்க கட் பண்ணி பேசுறீங்க, அவங்கள பேசவே விட மாட்டீங்க. அவர் பேசுறாரு, நீங்க நடுவுல கட் பண்ணிடுறீங்க. இல்ல இன்னைக்கு நம்ம அண்ணன் சீமான்லாம் வைத்த கலக்கியிருக்கோம். ஐயோ என்ன பண்ண இப்படி இருக்கே, நம்மள கோயம்புத்தூர் போனா ஒரு பையன் கண்டுக்க மாட்டானுங்க. சீமானுக்குலாம் பயம்லாம் கிடையாது. சீமானுக்கு என்ன தெரியுமா, சீமானுக்கு வந்துட்டு வாங்குற பெர்சன்டேஜ்ல இருந்து குறைஞ்சு போச்சுன்னா அடுத்த எலெக்ஷனோட சோலி முடியுது. சீமானுக்கு என்ன, விஜய் வந்துட்டா நம்ம என்ன முதலமைச்சர் ஆக முடியாதுன்ற பயமா இருக்க போகுது. சீமானுக்கு வந்துட்டு அவனோட ஓட் ஷேரிங். இது இப்ப என்ன, அவனோட vote percentage கம்மியாச்சுன்னா சோத்துல மண்ணு விழுந்துருமேன்ற கவலையா தான் இருக்குமே தவிர்த்து வேற எதுவும் பெரிய கவலையா இல்ல இருக்காது. ப்ரோ, ஆல்ரெடி கட்சி காலி. இப்ப 2027 முடிஞ்சுட்டா அவ்வளவுதான், மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டு போக வேண்டியதான் வரலாம். இல்ல அவன் இதுதான் லாஸ்ட். ஆக்சுவலா அலையன்ஸ் இல்லாம நிக்க போற எலெக்ஷன் இதான் லாஸ்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு அவனுக்கு ஓட்டு கம்மியாயிருச்சுன்னா அவன் சேஃபர் சைடு வந்துட்டு என்டிஏ அலையன்ஸ்ல வந்துட்டு ஒரு 10, 15 சீட்டை வாங்கிட்டு போய் சேர்ந்துருவான். அவனுக்கு எப்போ இந்த வாட்டி அவன் ஏன் போகலைன்னா, குறையுதா கூடுதான்னு அவனுக்கு தெரியாது. கூடுறதுக்குலாம் சான்ஸே கிடையாது. பட் ஆனா அவன் அதுல இருந்து ஒரு 50%, 75% ரீட்டைன் பண்ண முடியுதான்னு பார்ப்பான். அப்படி ஆகல, ரொம்ப கம்மியாயிருச்சுன்னா அவன் போய் என்டிஏவோட சேர்ந்துருவான். இல்ல ப்ரோ, ரிட்டர்ன் பண்ண சான்ஸே இல்ல. இல்ல பண்ண மாட்டான் டாக்ஸ். நான் அதுதான் நானும் சொல்றேன். அவனால முடியாது. அவன் வந்துட்டு இவ்வளோ நாள் வந்துட்டு ஒரு மாதிரி ப்ராக்ரஷன் அப்வர்ட்ஸா இருந்துச்சு. இந்த வர எலெக்ஷன்ல வந்துட்டு அவனோட ப்ராக்ரஷன் வந்துட்டு கீழே போயிடும். இந்தியா கூட தான் கடைசியில போவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ப்ரெடிக்ஷன் இருக்கு ப்ரோ. அவரோட நடவடிக்கையும் அப்படிதான் இருக்கு. ப்ரெடிக்ஷன்லாம் தேவை கிடையாது. அவன் அங்கதான் போறான். அவன் நேரடியா போய் இப்போ வந்து நிர்மலா சீதாராமனே பார்த்துடுவான். கண்ட்ரியோட ஃபினான்ஸ் மினிஸ்டர்லாம் வந்துட்டு இவனை கூப்பிட்டு பேசணும்னு என்ன தலையெழுத்தா? இவன் என்ன ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில ஃபினான்ஸ் படிச்சுட்டு இவன் இந்தியாவோட ஃபினான்ஸ் எப்படி ப்ரோ மெயின்டைன் பண்றது நான் சொல்ல போறேன். ஜெர்னலிஸ்ட் என்ன தெரியுமா சொல்றாங்க, பிஜேபி எப்படின்னா 1% ஓட்டு இருந்தாலும் அது அவங்களுக்கு வேணும்னு நினைப்பாங்க ப்ரோ. அந்த கட்சி யாரா இருந்தாலும் சேர்த்துக்க பார்ப்பாங்க ப்ரோ. அப்படிங்கும் போது வந்து சீமானுக்கு 8% அப்படின்னா இவன் எப்ப நைனா நாகேந்திர மாமான்னு சொன்னானோ அப்பயே புரிஞ்சு போச்சு ப்ரோ. விட்டுருங்க அவ்வளவுதான். அதுக்கும் கரெக்ட் தான். இல்ல நயனா நாகேந்திரன்லாம் சும்மா எனக்கு தெரிஞ்சு இந்த ஏடிஎம்கே கூட்டணிக்காகவே அவனை தலைவரா போட்டிருக்கானு. ஏன்னா முன்னாடி ஏடிஎம்கேல இருந்தனால அந்த அலையன்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மூத்தா 2026 எலெக்ஷன் வரைக்கும் ரன் பண்ணணும்னு போட்டதுதான். அவன்லாம் வேஸ்ட்டுங்க. சும்மா வேணா அவனை வச்சு ஒரே ஒரு ஊரை வேணா கேப்சர் பண்ணலாம். திருநெல்வேலியில வந்து இப்போ சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கான். ஆனா எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு இந்த அண்ணாமலை அளவுக்குலாம் கேலிபர்லாம் கிடையாது. அண்ணாமலையாவது என்னத்தையாவது உருட்டி பரட்டி ஏதாவது ப்ரெஸ்ஸையாவது ஹேண்டில் பண்ணுவான். இவனுக்கு அந்த தைரியமும் கிடையாது, அந்த இதுவும் கிடையாது. ப்ரோ பிரச்சனைனாலதான் ப்ரோ இதெல்லாம் நடந்தது. இவருக்கு எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கு பிரச்சனை வந்ததுல இதுக்கப்புறம் அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் வந்து பிஜேபி கூட கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்தினாலதான் இப்ப அண்ணாமலையை தூக்கிட்டு அந்த இடத்துல வந்து நயனா நாகேந்திரன் உள்ள வந்திருக்காரு. அண்ணாமலை மாதிரி வந்து கேம்பெயின்ல உள்ள போய் அந்த ஒரு விஷயம் வந்து இனிமே இவரால பண்ண முடியாது. ஆனா கூட்டணிக்கு இவர் சாதகமா இருப்பாரு, அவ்வளவுதான். அந்த ஒரு விஷயம் இருக்கு இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ். தலைவர் ரீச்டு மேல போட்டிருக்கேன். தலைவர் வந்துட்டு நேரடியா உள்ள ஹோட்டலுக்குள்ள போய் ரீச் ஆகிற வீடியோ வந்துருக்கு. நல்ல தெளிவான வீடியோ ஒண்ணு கூட கிடைக்கல ப்ரோ. ஒருத்தவங்க கூட எடுக்க மாட்டானுங்க. நீங்க என்ன ப்ரோ கோபடத்துல ஜீவா வந்துட்டு பைக் ஓட்டிக்கிட்டே போட்டோ எடுப்பான். அந்த மாதிரி வந்துட்டு நீங்க தெளிவான அந்த இடத்துல உட்காந்து நீங்க தெளிவாலாம் ஃப்ரேம் போட்லாம் எடுக்க முடியாது இந்த கூட்டத்துக்குள்ள. ட்ரோன்லாம் வச்சு எடுப்பாங்களா ப்ரோ? நிறைய தடவை பார்த்துருக்கேன் மாநாட்டுல ட்ரோன் வச்சு எடுப்பாங்க. பறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களோ ஏர்போர்ட்டுங்கிறதுனால. இல்ல ப்ரோ அது எடுக்க ஒரு டீம் இருக்கும். அந்த வீடியோ நாளைக்கு கழிச்சு வரும். ஓகேங்களா? அது வரும். நீங்க சொல்றது அபிஷியல் வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனல்லே போட்டுருவோம். இதுல பிராங்க் போடுறது தானே, டப்பா அப்லோட் பண்றது அவங்க ரீச். ப்ரோ அங்க எல்லாம் நிக்கிறதே பெஸ்ட் ப்ரோ. நின்னு வீடியோ எடுக்கலாம் டைம் இருக்காது. தள்ளிட்டே இருப்பாங்க. மேல ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன் பாரு, கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கா பாரு.
நல்லா நீ என்னடா கிளம்பி இவ்வளவு இருக்கு, கொஞ்சம் நிறைய இருக்குது பாரு, இதெல்லாம் எந்த இது பண்ணி விடுறா. எந்த வீடியோ ப்ரோ? பேர் என்ன? நான் பாக்கடா ஷேர் பண்ணேன், இவ்வளவு ஷேர் பண்ணிருக்கேன். அப்போ ஆமா இவ்வளவு இருக்கு வீடியோ, பக்கார போகுது. என்ன இவ்வளவு வீடியோ இருக்கு? இல்ல ப்ரோ, அங்கெல்லாம் நின்று வீடியோ எடுக்க முடியாது ப்ரோ. புரியுதுங்களா? கூட்டம் பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். நீங்க போன் எடுக்கக்குள்ள தள்ளி விட்டுறானுங்க, போனு கீழே வந்துடும். அவ்வளவுதான், முடிஞ்சு. இன்னைக்கு மீம்ஸுக்கு பஞ்சமே இருக்காது ப்ரோ. மீம்ஸை விடுங்க, இன்னைக்கு சாயந்தரம் கதற போறானுங்க, அதுக்கு தானே வெயிட்டிங். சும்மா இல்லாம ஒரு இதுவே ஃபயரா இருக்கு. மொத்த தலைவரோட கட்சியோட கொடியை தூக்கி கடாசிட்டு வேற போயிருக்காங்க. தலைவரோட ஸ்பீச் மட்டும் அதுதான்டா அவங்களுக்கு நல்ல இன்னும் எரியும் அரவிந்த். ஆமா. அதை பார்த்தாங்கன்னா அந்த கொடி எத்தனை உயிர்களை காப்பாற்றியது தெரியுமா? அந்த கொடி நேரா பேச இவ்வளவு மாட்டானுங்க, உணர்ச்சிகளின் அல்ல கொடி, கை வச்சு கெட்ட வார்த்தை. மனிதனின் கொடின்னுவான். இல்லடா, அல்ல கை வச்சு ஆமா. அசிங்கமா பேச வச்சிருவானுங்க. ஆனா மீட்டிங்க போட்டு இதுக்குன்னே. இன்னைக்கு சட்டமன்றத்துல ஏதோ நடந்துச்சு ப்ரோ. ஆனா அது ஒருத்தவங்க கூட கவனிக்கல ப்ரோ. ஒரு 96 பேர் பார்த்தாங்க. இங்க நடந்துச்சா என்ன? நடந்துச்சு. அது நடந்துகிட்டு தான் ப்ரோ இருக்கு தினமும். நம்மளுக்கு இந்த மாதிரி வீக்லி எதுனா இருந்தா நல்லா இருக்கும். நம்ம இல்ல, பாலிமர் இன்னைக்கு நான் note பண்ணிட்டேன். ஏத்திட்டான். இந்த வீடியோ லைவ் போடுறாங்களே, இதெல்லாம் ஒரு 100 பேருக்கு மேல யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க ப்ரோ. அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு. நம்ம பாலிமர் இன்னைக்கு ஏத்திட்டான். பாருங்க, கட் பண்ணி ஒட்டி அத வந்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஃபுல்லா ஓட்டுவான். அடுத்த ஸ்பீச் வரைக்கும். இந்த தளபதி வெளில வரப்போலாம் பாலிமர் நல்லா வீடியோ கவர் பண்றான். அது பாருங்க, நல்லா இருக்கு மத்த சேனலை கம்பேர் பண்ணும்போது. இந்த யூடியூப்ல எல்லா ஜெர்னலிஸ்ட் டிவிக்கு போடாம டேக்லைனே இல்ல ப்ரோ, அவன் உசுர கொடுத்து வேலை பாக்குறான் ப்ரோ. பாலிமர் இனியவன் என்ன ப்ரோ ஆச்சு? இங்க பாருங்க, டிஎம்ல என்னையே கேக்குறாங்க அசிங்கமா, யாரையும் பேச விட மாட்டாப்லன்னு. கொஞ்ச நேரம் இருங்க, அவர் பேசட்டும். நீங்க பேசும்போது நடுவுல கட் பண்றீங்க. உங்களுக்கு புரியுதா புரியலையானு தெரிய மாட்டேங்குது. அவருக்கு கேக்குதான்னு தெரியலையே. இனியும் கேக்குதுல எல்லாம் பேசுறது. தெரியல என்ன ஏதுன்னு. எல்லாரும் என்னைய டிஎம்ல வந்துட்டு ப்ரோ யாரு ப்ரோ பேச விட மாட்டான்னு என்னைய கேக்குறாங்க. கேக்குதா பேசுறது? யாச்சும் பேசுறாங்களா? ரொம்ப அமைதியா இருக்கு. இப்ப யாரும் பேசல. கேக்குது. சரி சரி. இல்ல, இன்னைக்கு மதியம் நடக்கிறதுக்கு லைவ் இருக்கான்னு தெரியல. லைவ் ஃபுல்லா இருக்குமா இல்ல அவரோட ஸ்பீச் மட்டும் தான் ப்ரோ லைவ். ஏன்னா இன்னைக்கு நிறைய சீக்கிரட்டான விஷயங்கள், அதாவது நிறைய எப்படி சொல்ற ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அது வந்து வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதாவது தளபதி ஸ்பீச் மட்டும் முக்கியமா போட்டுருவாங்க. தமிழ்நாட்டுல பத்தி ரெஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு சவுண்ட் மேக் பண்ணியிருக்கோம். நிறைய இடத்துல நம்மள வந்துட்டு தலைவரை இவ்வளவு கொண்டாடி இருக்கானுங்க. அது திரும்ப நியூஸ் ஆகுது. கோவை போனது. அதான் தலைவர் வந்து அந்த சென்னையை தாண்டி இறங்கி வந்தாருன்னா தான் அந்த வைபே. அந்த அன்டெஸ்டட்னு சொல்றவங்களுக்குலாம் இது ஒரு பதிலடி. இதெல்லாம் பார்க்கும்போது இதுல இருந்து விழுகிற எப்படி சொல்றது, இதுல இருந்து விழுகிற ஓட்டே வந்துட்டு அவங்க ஒரு பயத்தை உண்டு போகணும். இது எல்லாமே ஓட்டு தான். சும்மாதான் வந்துட்டு ஒருத்தரை பார்க்கறதுக்கு கஷ்டப்பட்டுலாம் இன்னைக்கு நீங்க வீட்டுல இருந்து ஒருத்தரை பார்க்கறதுக்கு கிளம்பி வராங்கன்னா அந்த மனுஷன் ஒண்ணு ஸ்பெஷலா இருக்கணும். இல்ல நான் அவருக்காண்டி இவ்வளவு தூரம் எங்க வேணா இறங்கி வருவேன்ற மாதிரி ஒரு மெசேஜ் தான் அதெல்லாம். இல்ல ப்ரோ, இல்ல இவனுக்கு அன்டெஸ்ட்னு சொல்றானுங்களே. இவனுங்க சொல்ற டெஸ்டட் பார்ட்டிக்குலாம் இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கா? ஒரு 6 மணிக்கே வந்து எல்லாரும் வந்து சேர்ந்து குடும்பமா வந்து இவங்க என்ன பண்றது. சொல்லி அதை சமாளிக்கிறாங்கன்னா வர்ற கூட்டம்லாம் ஓட்டா மாறாதுன்றாங்களா? அது இவருக்கு வந்து ஒத்து வராது. நீ வேற யாருக்கு வேணாலும் நீ சொல்லலாம். நீ இவருக்கு வர்ற கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறும், வராத கூட்டமும் ஓட்டா மாறும். அதுதான் இவரோட ஸ்பெஷல். இல்ல நான் சத்தியன் என்ன சொல்றேன்னா, இந்த டைம் இந்த ஜெனரேஷன்ல யூடியூப்ல வீட்ல உட்காந்து ஏசில உட்காந்து பாக்குறதுக்கு ரொம்ப ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. யார் இந்த வெயில்ல போய் பாக்குறான்? அந்த கூட்டம் பாரு. மீன்ஸ் யூ ஹேவ் டு. இல்ல நான் ஒன்னே ஒன்று சொல்லவா? நீ இதுக்குன்னு இல்ல ராக், நீ இதை எங்க வேணா அப்ளை பண்ணலாம். இன்னைக்கு தேதிக்கு நீ ஒருத்தர் சூப்பர் ஸ்டார்டம் கூட இருக்காருன்னா அந்த ஆள் வந்துட்டு ஹி ஹாஸ் புட் ஹார்ட் யார்ட்ஸ். ஏன்னா ரைட்.
நீ வந்து ஒரு உனக்கு சோசியல் மீடியா இல்லாத காலத்துல, எதுலயும் இல்லாத காலத்துல நீ நேர்ல தான் பார்த்தாகணும். உன்னோட கனெக்டிவிட்டின்றது நீ அந்த ஆள நேர்ல பார்த்தாவும், தியேட்டர்ல ஸ்க்ரீன்ல பார்த்தாவும் மட்டும் தான். பட் ஆனா இன்னைக்கு கனெக்டிவிட்டின்றதெல்லாம் எங்கேயோ கொண்டு போயிட்டாய்ங்க. அது நீ எப்படி வேணா நீ உன்னோட ஃபேவரைட் ஸ்டார், ஃபேவரைட் பொலிட்டிஷியன் யார வேணா கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு ஆள் வந்து ஸ்ட்ரீட்ஸ்க்கு வரும்போது கூட்டம் கூடுதுன்றான். அது வந்து வேற மாரி ஆறா தான். எனக்கு தெரிஞ்சு அ தமிழ்நாட்டுல இவர தவிர இந்த மாரி ஒரு கூட்டம் இன்னைக்கு யாருக்கு கூடும்னு எனக்கு தெரியல. ப்ரோ அந்த ஹோட்டலுக்குள்ள போகும்போது கால்ல விழுந்துட்டானுங்களா ப்ரோ அது? இல்ல ப்ரோ, இப்போ ஒரு ஆமா வீடியோ வந்திருக்கு. ஆமா அது கால்ல விழுந்து அவனை போய் இல்ல தூக்கிட்டு கேட்டா என்ன போயிட்டு சொல்லுவாங்க, நடிகர்கள் வந்தா கூட்டம் கூடும். அதுக்கு வந்த கூட்டம் கொண்டு இல்லைன்னு சொல்ல வரல. இப்ப அது ஒரு ஒரு ஆத்மார்த்தமா குடும்பமா விஜய் அண்ணா பார்க்கணும், ஒரு தமிழ்நாட்டுல ஒரு மாற்றம் ஏற்படணும், வந்து எல்லாரும் பார்த்து இல்ல தளபதி முகிலே, விஷ் நீ பண்ணி அதுக்கு அப்படி தளபதியும் பார்க்க பார்த்தீங்கன்னா கூடாது. ரெஸ்பான்ஸ் பண்ணி, ஒரு ஓகேங்களா, நடிகரை ஒரு பார்க்க ஒரு கட்சி கூட்டத்துக்கு ஒரு கூட்டம் வருது. ஒரு சினிமா ஷூட்டிங்க்கோ இல்ல ஒரு யாராச்சும் நடிகர்கள் வந்து ஒரு கடையை திறக்கிறாங்களோ இதுக்கு கூட்டம் வரல. ஒரு கட்சிக்காண்டி ஒரு கூட்டம் வருது அப்படின்னா அது கண்டிப்பா ஓட்டா தான் மாறும். அதை வத்துக்கிட்டு அன்டெஸ்டட் பார்ட்டின்னு இந்த சினிமாவில் சொல்ற மாதிரியே பாத்தீங்கன்னா இந்த அரசியல் புரோக்கர்கள் ஒரு 5-6 பேர் உட்காந்துக்கிட்டு நைட்டு நியூஸ் சேனல்ல உட்காந்து பேசிட்டு இருப்பானுங்க. சம்பந்தமே இல்லாம டிவிகே ஸ்போக் பர்சன் ஒருத்தனை கூட கூப்பிடாம இங்க அவங்க பாருங்கப்பா, மட்டும் பேசிட்டு இருப்பானுங்க. நம்ம பசங்க நிறைய பேர் பார்த்துட்டானுங்க போல டிஎம் பண்றாங்க. மனுஷனை பார்த்தாச்சுன்னு. மயிலன் பார்த்திருப்பான் போல கவின். இப்போ யாரு? கவின்லாம் கோயம்புத்தூர்ல வந்தானா? மயிலன். நீ ஏன்டா நீ கோயம்புத்தூர்லயே ஆமா, அவன் இருந்தானா அங்க பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான் ரோட்லயே படுத்து தலைவா அப்படின்னு. நான் இருந்தேன்னா அண்ணனுக்கு முன்னாடி ஹோட்டல்ல ரூம் முன்னாடி நின்று போட்டோக்கு நின்றுட்டு இருந்திருப்பேன். எடுத்துக்கலாம், திருப்பி பிரச்சாரத்துக்கெல்லாம் வரணும்ல, அப்ப பாத்துக்கலாம். எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் குறும்பபாளையமா? என்னடா மொட்டை கிராமமாடா கவினு? மொட்டை கிராமம் இல்ல சச்சின், அது உனக்கு சிட்டி லிமிட் தான். ஆனா டென்ஸ்லி பாப்புலேட்ல. நீ அப்படியே அதோட வெஸ்ட் சைடு பாரு, அப்படியே சிட்டி இருக்கும். புரியுது. டேய் என்னடா ஃப்ளோரிடியேட்ஸ் ஒரு மீட் பார்த்தேன், அது வெறும் வேன் தான், 4 பேர் தூக்கிடலாம் அப்படின்னு போட்டிருக்கானுங்க. தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு அவன் குஸ்கி வந்து அழகர் வர தேர ஒரு நாளைக்கு வாடகைக்கு எடுத்துட்டு வாங்க, அண்ணன் அது மேல உட்காரச்சு கூப்பிட்டு போலாம். அநியாயம் பண்ணுவாங்க கவின். நீ பாரு, வெயிட் பண்ணுவோம். இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிற பாருங்க. ஹோட்டல்ல ரீச் ஆனது ஜெகதீஷ் எல்லாம் வந்துடுறாரு. ஜெகதீஷ் இவ்வளவு நேரம் உள்ளதான் உட்காந்துருக்கான், இப்பதான் தெரியுது. ஆமா உள்ளதான் உட்காந்து இருந்தான். அவரு உள்ள உட்காந்து ட்வீட் போட்டிருப்பாரு. இல்ல இதெல்லாம் பண்ணிருப்பாரு. அவரு ரீட்வீட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். ஜெகதீஷ்க்குலாம் இதான பேஸ் கவின். எங்க ஜெகதீஷ் வீடு பின்னாடி தான். அது பின்னாடி தான் ஜெகதீஷ் வீடு. ஹோட்டல்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ நான் வந்து அப்ராட்ல இருக்கேன் ப்ரோ. நான் சிங்கப்பூர்ல இருக்கேன். சொல்லுங்க ப்ரோ. இங்க நம்மளோட இது பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. நம்ம அப்ராட் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பிளான் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படா வரும் லீவுக்கு போலாம் அப்படின்ட்டு ஓட்டு போடுறதுக்காகவே எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஆக்டிவிட்டி எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க ட்ரெண்டிங்ல போய் பார்த்தாலே தெரியும். சிங்கப்பூர்ல ட்ரெண்டிங்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம டிபி தளபதி பாத்தீங்கன்னா நம்பர் 2ல இருக்கு ட்ரெண்டிங்ல. அவருக்கு சிங்கப்பூர் மலேசியாலாம் ரியல் லைஃப்லயே ஃபோர்ட் தான் ப்ரோ. ஆமா ப்ரோ, தமிழர்கள் மொத்த வேர்ல்டே அவரோட தான் அப்படின்னு சொல்லி சொல்லணும். தமிழர்கள் வாழும் பகுதி ஃபுல்லா அங்கெல்லாம் தளபதி வாழ்றாருன்னு அவ்வளவுதான் ப்ரோ. அவ்வளவுதான், சிம்பிளா சொல்லிட்டாவே. கரெக்டா சொன்ன சச்சின். தமிழர்கள் வாழும் இடமெல்லாம் தளபதி வாழ்றாரு. ஆமா, ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டியை தாண்டி துபாயில வந்து ஒரு வீடியோ வந்துச்சுடா கவினே. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஏதோ வந்துட்டு ஒரு ஹாலிடே வருமா, அந்த ஹாலிடே நீங்க முன்னாடியே எடுக்காம எலெக்ஷன் டைம்ல எடுத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ஒரே ஃபிளைட்டை புக் பண்ணி ஒரே மாதிரி கூட்டமா போய் நம்ம ஓட்டு போடுறதுக்கு இந்தியாவுக்கு ஃப்ளை பண்ணிட்டு வருவோம்னு சொல்லியிருந்தாண்டா ஒருத்தவங்க. ஓடு. ஆமா ப்ரோ, அப்படிதான் கோட் மூவிக்கு ஒரு டைம் வந்திருந்தாங்க. கோட் மூவி ஒரே நிமிஷம், நிறைய ரிக்வெஸ்ட் இருக்கு. பேசுங்க, இல்லைன்னா கொஞ்சம் கீழே வந்து ப்ளீஸ். நிறைய கிரவுண்ட் லெவல் தாண்டி இங்க அவுட் சோர்ஸும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இதா தான் ப்ரோ இருக்கு. ஆன்லைன்லயும் பாத்தீங்கன்னாலும் நம்ம ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா நிறைய ஆக்டிவ்ல தான் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க வீடியோ போடுறது எல்லாமே பாத்தீங்கன்னா. ஒரே மெட்டல் டிடெக்டருக்குள்ள நடந்து வர விடாம காலில் விழுந்து புரண்டு அவனை 10 பேர் தூக்கிட்டு வேற போறானு. இன்னைக்கு இதுக்கே வந்து அறிவாலயம் அரண்டுகிட்டு இருக்கோம். அப்படின்னா ஸ்பீச் வேற பாக்கி இருக்கு.
ஆமா 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 கோவை மக்கள் சந்திக்கிற அன்றாட பிரச்சனையை எனக்கு டாக்குமெண்ட் பண்ணி தாங்கன்னு கேட்டாங்கன்னா ஒண்ணுக்கு போயிடுவாங்க போலயே வேட்டியிலேயே. தூக்கம் போச்சா, சாப்பாடு போச்சா, டின்னர் போச்சா, எல்லாம் போச்சு இன்னைக்கு. 11 ஆண்டுகளுக்கு பின் கோவை மண்ணில் விஜய் உற்சாக வரவேற்பளித்த தொண்டர்கள். ஏண்டா லியோ சி நண்பன் ஆடியோ லான்ச் கழிச்சு இப்பதான் வராரா கவினு? ஆமா ஆமா இப்பதான் வராரு சச்சின். அதுக்கப்புறம் நடுவுல அவருக்கு அந்த கொஞ்சம் மதுரை வந்துட்டு இது வேலாயுதம் ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் மதுரைக்கு ரீச் ஆனார்னா அதான். ஹாய் ப்ரோ. ஹாய் ஹாய் ப்ரோ ரஷ்டிக். ப்ரோ நான் ஜெர்மனில இருக்கேன் ப்ரோ. என்ஆர்ஐ தான். என்ன bro, ஒரே ஜெர்மனில நாங்க அந்த மாதிரி தான் ப்ரோ பிளான் பண்ணிருக்கோம். லைக் 2026 எலெக்ஷன்ல இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா புக் பண்ணி போலாம் வரலாம் ஓட்டு போடுறதுக்கு பிளான் பண்ணிருக்கோம். இதெல்லாம் எப்பங்க நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி? ஐயோ அப்பா இதை கேட்கறதுக்குலாம் எல்லா ஊர்ல இருந்தும் மொத்தமா ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணி ஓட்டு போடுறதெல்லாம் இந்த மாசத்துக்கு தான் நடக்கும். இங்க யாருக்கும் நடக்காது ப்ரோ இதெல்லாம். அதுவும் நம்ம இப்ப சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் நம்ம அண்ணனுக்கு மட்டும் தான் நடக்கும், வேற யாருக்கும் நடக்காது. யூரோப்பியன்லயே நிறைய இருக்கும் ப்ரோ. யூரோப்பியன்ஸ்லயே நிறைய பேர் சப்போர்ட் பண்ண இருக்கும். சோ அதுவே நம்மளுக்கு வந்து அந்த டைம்ல எலெக்ஷன் டைம்ல நம்மளுக்கு ஒரு பூஸ்டா இருக்கும். இந்த மாதிரி கண்டென்ட் வெளியே வந்தாலே ஒரு பூஸ்டா இருக்கும். அங்க இருந்தெல்லாம் வராங்க, நம்ம இங்க இருந்துட்டு போடணும் அந்த மாதிரி. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை நிறைய பேர் ஓட்டு போடாமலே இருக்காங்க. கரெக்டா சொன்னீங்க, 100ல ஒரு வார்த்தை. நம்ம போய் போடணும்னு சொல்லி போடுவாங்க. இல்ல ஒருத்தவங்க ஃப்ளை பண்ணி வந்து ஓட்டு போட்டிருக்காங்க, இங்க இருந்துட்டு ஓட்டு போடலன்னா கில் ட்ரிப் தான். கில் ட்ரிப் பண்ணி பாடுறா போடலன்னு சொல்லியே சாகடிச்சு போட வச்சு. அதான் ப்ரோ, இவ்வளவு நாள் ஓட்டு போடாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு யாரும் பிடிக்கலன்னு அர்த்தம். இப்போ நம்ம அங்க இருந்து வந்து போடும் போது ஓகே, நம்ம இப்ப இவங்க புது இதை நோக்கி போலாம், நிறைய பேர் வருவாங்க. பாப்போம் ப்ரோ. கண்டிப்பா போச்சுடா, எக்ஸ்பைரி ஆரம்பிச்சிட்டான்டா. எம்ஜிஆர் வாஸ் நெவர் திஸ் குட்னு போட்டான்டா. இன்னைக்கு மீட்டிங் முடிஞ்சா வருவாங்க எல்லாம் கொத்தடிமை எல்லாம். இல்ல என்னைக்கு வந்துட்டு சேகர் பாபு அவரை ரோட்ல இறங்கி நடக்க சொல்லுங்க, 10 பேர் பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னா அன்னையில இருந்து மனுஷன் நெருப்பா கக்கிக்கிட்டு இருக்காரு. எங்க போனாலும் கூட்டம் அப்பா அலமோதுது. இல்ல ப்ரோ, இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா நியூஸ் சேனல்ல யாரும் ஹெல்மெட் போடல, சேஃப்டி இல்லாம இருக்காங்க அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. நம்ம கொத்தடிமை கூட்டமே வந்துட்டு சற்றும் சளைக்காத சங்கி கூட்டம் போட்டுங்க. சச்சின் இப்பதான் வீட்டுல இருந்து போன் பண்ணாங்க, என் தங்கச்சி பார்த்து கை கொடுத்துட்டாலாம். பாரா மாஸ்டா பாத்தாச்சா போட்டோ? பாத்துட்டா போட்டோ எடுக்கலையா, கை கொடுத்துட்டாரா. ஏன்னா கூட்டம் ரொம்ப இருந்தனால டேரக்டா ரூமுக்கு போயிட்டாராம். போகும்போது கை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டாராம். ஓகே ஓகே. சரி, அவருக்காக ஏதாவது கொடுத்து வச்சிருக்கேன். நம்ம எப்படா கை கொடுக்க போறோம் சச்சின்? மதுரை பக்கம் வாடா, கூட்டு போறேன். எப்படியாவது தெரியும், விஜயன் பண்ணையும் தெரியும், தங்கப்பாண்டியனையும் தெரியும். பாப்போம். மதுரை பக்கம் வந்தாருன்னா மேக்சிமம் அவரை பக்கத்துல பாக்குறது வாய்ப்பு இருக்கு. மதுரையில வந்து மாநாடு ஒரு பெரிய கிரவுண்ட் ஒன்னு இருக்கு, அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. அதை கொடுக்க மாட்டான் நீ, அதை கொடுக்க மாட்டான். ஆமா அது ரொம்ப பெரிய கிரவுண்ட் அது. இல்ல அது ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா, அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் நடத்த அலோவ் பண்ணுவாங்க. நம்ம எல்லாம் நடத்தினா அது ஒரு மிகப்பெரிய ஒரு வைபாய் போயிடும். எப்படி வந்து அவன் மதுரைக்குள்ள இவ்வளவு பெரிய கூட்டம் வந்து சிட்டிக்குள்ள போட விடுவான்? அவன் எங்கேயாவது நம்மளை வந்து கட்டுப்படுத்தி கம்மியான கூட்டம் கூடுற மாதிரி ஒரு இடம் தான் கொடுப்பாங்க அவங்களுக்கு. இல்ல இதுக்கே டிவி திடல் கேட்டதுக்கு அக்செப்ட் பண்ணல. தீவு திடல்னா சென்னை தீவு திடலா? ஆமா, அதான் தீவு திடல், சென்னை தீவு திடல் இது கேட்டிருந்தாங்க. பூத் டவுன் கமிட்டி மாநாட்டு கேட்டிருந்தாங்க, அதையும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. தீவு திடல்லாம் விட மாட்டான் அவன். நான் அவனை சொல்லவா, அவன் அந்த மெரினா ரோடையே நம்மளை ஆக்சஸ் பண்ண விட மாட்டான், நம்மளை போக கூட விட மாட்டான். அந்த பக்கம் வந்துட்டு போனாங்கன்னா அது வந்து ஒரு இதுதான். ஏன்னா அங்கதான் ஆல்ரெடி ரெஸ்டிங் பிளேஸ் கலைஞருக்கு, அண்ணாவுக்கு, ஜெயலலிதாவுக்கு, எம்ஜிஆருக்குலாம். அந்த ரோட்ல தான் போனாங்கன்னா இஷ்டத்துக்கு கதை எழுதிடுவாங்க. தலைவர்கள் வந்துட்டு இங்க ரெஸ்ட் பண்ற இடத்துல இவர் தான்ப்பா அடுத்து தமிழ்நாடோட பெரிய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆல்ரெடி பயத்துல இருப்பாங்க. அந்த இடத்துக்குலாம் இவங்க தொடவே விட மாட்டாங்க. இல்ல எல்லாருக்கும் அதான் பேசிட்டு இருக்கேன், அடுத்து மதுரை மதுரைன்னு தான் வரும்.
ஆமா, எல்லாருமே பார்த்து ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நானும் பார்த்துட்டேன். குஸ்கி எல்லாம் வெறியோட இருக்கான். மேல போட்டுருங்க பாரு பிரசனா. மீன்வேல் Floridians are planning for a helicopter jump from the குஸ்கி நல்லா ரெஸ்ட் எடுங்கண்ணே, வெயில் அதிகமா இருக்கு. இந்த ஏர்போர்ட்ல ஒரு போட்டோ வந்திருக்குல்ல சச்சின், அவர் ஏறி கை காட்டுவார், இங்க இருந்து எல்லாம் கை தூக்குறாங்களே, ஆமா. சரியான ஷாட்ரா. அது ஒரே ஒரு கிளியர் பிக்சர் இருக்கு, குரூப்ல போடுறேன். போடு. இல்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் இதான் பாக்குறேன். ஃளைட் எல்லாம் ட்ராக் பண்றாங்கல்ல காலையில இருந்து. என்னடா ஃளைட் எல்லாம் ட்ராக் இது முன்னாடி நடந்திருக்குங்க கேரளாலே. கேரளா போகும்போது இந்த மாதிரி ஒரு டைம் ஆச்சு. அது பிரைவேட் ஃளைட்ன்றனால ஈஸியா ட்ராக் ம். உட்காந்து இப்ப இங்க ஈரோடு தாண்டி சேலம் தாண்டி ஒவ்வொரு இந்த மாதிரி ட்ராக் பண்ணாங்க, புரியல எனக்கு, பார்க்கல. இல்ல ப்ரோ, அதுக்கு எல்லாத்துக்கும் இது இருக்கு, சைட் இருக்கு. இல்ல நான் சொல்றேன் இல்ல, ட்ராக் பண்றதுக்கு ட்ராக் பண்ண வெப்சைட் இருக்கு. எந்த பொலிட்டிஷியன் இந்த மாதிரி இது இதுக்கு முன்னாடி யாரும் இப்படி பண்ணது இதுதான் முதல் முறை நினைக்கிறேன். ஹையஸ்ட் வியூ அது வேற. நீங்க செஞ்சாலே செஞ்சுறீங்க போலடா மதுரையில. எல்லாம் இப்ப மதுரை தான் ஃபுல் ஃபோக்கஸ் அங்கதான் இருக்கு. இல்ல நார்மலா விட்டு இருந்தா கூட அதே டிஃபரெண்டா வந்திருக்கும். இதெல்லாம் வேற பாத்துட்டாங்களா? இல்லடா, நான் மேல ஒண்ணு ஷேர் பண்றேன். ஆக்சுவலா வந்து அவரு முத கில்லி படம் ஷூட்டிங்க்கு வந்தாருடா 2004ல. சரியா, அதுக்கு வந்தப்பவே பயங்கரமா இருந்துச்சு அவரு. என்ன ரேவன் சைலண்டா இருக்க? சச்சின் வேலாயுத ஆடி லான்ச் மதுரை தானே? ஆமாண்டா, என் ஸ்கூல் கிட்ட தான். நான் எப்பயுமே அந்த 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 கிரவுண்டை தாண்டி தான் ஸ்கூலுக்கு போவேன். அந்த இடத்துக்கிட்ட எல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? எல்லா டெரஸ்லயும் நின்று தளபதியா தான் பார்த்தாங்க 2011. ஓஹோ. ஜெனிலியா வரல, ஹன்ஷிகா வந்திருந்தா, அப்புறம் விஜய் ஆண்டனி, அப்புறம் எஸ்எஸ்சி வந்திருந்தாரு, அப்புறம் வேற யாரும் இருந்தா. அப்பதான் அவர் இதெல்லாம் கொடுத்தாரு, கண்ணுக்குட்டி, தையல் மிஷின், அப்புறம் நிறைய கொடுத்தாரு. அப்பதான் ஒரு பாட்டி வந்து அவர் ஃபேஸ பிடிச்சி இழுத்து முத்தம் கொடுத்துருக்கும். அந்த போட்டோ பார்த்திருக்கேன். ஆமா, அது வந்து எப்படி அந்த ஆடியோ லான்ச் வெளியிட்டாங்கன்னா, கூட்டத்துல இருந்து அவரே நடந்து போய் ஒரு பையன், சின்ன பையன் சின்ன பொண்ணு 2 பேர்த்தையும் கூட்டத்துல இருந்து கூட்டிட்டு வந்து அந்த ஆடியோ லான்ச் ரிவீல் பண்ணாரு. ஓ சூப்பர். அப்பதான் டி-ஷர்ட், ஆமா, பீயிங் ஹியூமன் டி-ஷர்ட், ஒரு ப்ளூ கலர் டி-ஷர்ட் ஒன்னு ப்ளூ போட்டுருப்பாரு. டி-ஷர்ட், ஸ்கை ப்ளூ கலர் டி-ஷர்ட், ஜீன்ஸ் பேண்ட் போட்டுருப்பாரு. பாண்டியன் ஹோட்டல்ல தான் ரூம் போட்டுருந்தாங்க இப்போ. ஓஹோ. ஜெர்மனஸ்ல ஒரு ஹோட்டல் இருக்குல்ல மதுரையில? இருக்கு காலவாசல்ல. அது கொஞ்சம் அங்கிட்டு இருக்கு. ஓகே. சச்சின் ப்ரோ, நான் ஸ்ரீலங்கா தான். மாநாடு எப்ப ப்ரோ அந்த மதுரை சைட் பக்கம்? ப்ரோ இப்போதைக்கு எதுவும் அபிஷியலான வேர்ட்ஸ் இல்ல ப்ரோ. கண்டிப்பா வந்துட்டு இந்த பூத் கமிட்டி மீட்டிங் மதுரையில நடக்கும் ப்ரோ. அது தொடர்ந்து தான் தென்மண்டல மாநாடு நடத்தும்னு நினைக்கிறேன். ரைட். என்னன்னா அப்புறம் பார்க்கணும்னு சொல்லி ஒரு 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 நீங்க வெயிட்டிங்ல இருக்கேன் ப்ரோ. வந்துட்டு ஓகே ஃப்ளை பண்றோம். ஸ்ரீலங்காவா ப்ரோ நீங்க? நான் ஸ்ரீலங்கா தான் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. இங்க உங்களெல்லாம் வச்சுதான் இங்க ஒருத்தன் ஏமாத்திக்கிட்டு இருக்கான் ரொம்ப காலமா. அந்த சீமானர் அதான். இல்ல நான் வந்து அதுலயும் வந்து நான் ரிப்ளை கொடுத்துருந்தேன். ஈழத்தமிழர்ல வச்சு அரசியல் பண்ண வேணாம் வந்து சீமானுக்கு நான் டைரக்ட் அதுல சொல்லியிருப்பேன். வந்துட்டு கமெண்ட் பண்ணிருந்தேன். அவன் பால் குடிச்சு பழகிட்டான் ப்ரோ. கமெண்ட் பண்ணான்னு அதை நான் கண்டுக்கல. மதுரையில நடந்தா எப்படி ப்ரோ? மதுரைக்கு ஃப்ளை பண்ற மாதிரியா? ஓமாம், நான் சென்னை வந்து அப்படியே மதுரை வர பிளான் மாதிரி தான் பிளான்ல இருக்கும் ப்ரோ. இப்போதைக்கு அது கண்டிப்பா அபிஷியலா வரும் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு மதுரையை எப்படி ஸ்கிப் பண்ணுவாரு? மதுரை எல்லாம் அவருக்கு பெரிய பேஸ். அவர் கண்டிப்பா மதுரையில நடத்துவாரு. அந்த அவங்க மதுரையில செக்ரட்டரி அவங்க தான் க்ளோஸ் தானே உங்களுக்கு? க்ளோஸ்னா கூட பேசிங்க போட்டோ எடுத்தீங்க என்ன சொல்லுறா? அதான் நீங்க சொன்னீங்க அப்டேட் தரணும். எப்போ சார் பண்றீங்க? அப்படிலாம் கட்சியோட இன்டர்னல் விஷயம்லாம் அபிஷியலா சொல்லாமலாம் வெளியில எல்லாம் அவ்வளவு இதெல்லாம் பேச முடியாது டாக்ஸ். அது இப்போ நம்ம கோயம்புத்தூர் மீட்டிங்கே
2 மந்த்ஸ் பிளான் பண்ணி தான் இது நடந்துகிட்டு இருக்கு. அதாவது வென்யூ ஃபைனலைஸ் பண்றதுலேருந்து, செக்யூரிட்டிலேருந்து, எந்த ரூட் எடுக்கணும், எங்க தங்கணும், எத்தனை பேரு, எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதெல்லாம் ஒரு ரொம்ப மெட்டிகுலஸான பிளானிங் அண்ட் ஒர்க்ல தான் இந்த மீட்டிங் நடக்குது. இப்ப மதுரைக்குன்னா 2 மந்த்ஸ் ப்ரியரே பிளானிங் போயி, வென்யூ ஃபிக்ஸ் பண்ணி, மாவட்ட செயலாளருக்கு பொறுப்பு குடுத்து, தளபதியோட செக்யூரிட்டி நெறைய விஷயம். அது சாதாரணமா கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் போய் ஒரு ஃபங்ஷன் அட்டெண்ட் பண்ணா என்ன புரோட்டோகால் இருக்குமோ, அதுக்கு ஈக்குவலான புரோட்டோகால் இன்னைக்கு தளபதிக்கு நீங்க இருக்குல்ல. நீங்க தான் சொல்லணும். இந்த மாதிரி ஃபேன்ஸ் பசங்க எல்லாம் சொல்றாங்க, இங்க வைங்க. நீங்க தான் கொஞ்சம் சொல்லணும். இந்த வைங்க வைங்க. அவர் நம்ம சொல்றதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. அவர் இங்க ஒரே நிமிஷம் அவர் கண்டிப்பா மதுரைக்கு வரப்போறாரு. இதுல என்ன இருக்கு? டேய் காலைல சச்சின் ரீரிலீஸோட என்னது அது சச்சின் சக்சஸ் மீட் நடந்திருக்கு. சச்சின் ஆமா ரீரிலீஸ்க்கு பேசியிருக்காப்ல தானு அங்கிள். 10 டைம்ஸ் தானு ப்ராஃபிட் அங்கிள் ஆமே. சொல்லியிருக்காரு, நான் ஒன்னும் பெரிய படத்துக்கு கூட விடணும்லாம் விட கிடையாது. நான் 8 நாள் கழிச்சு தான் விட்டேன். நான் தான் இந்த படத்தை அந்த பெரிய படத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணது நான் தான் சொல்லிட்டாரு போல தானு அங்கிள். கவின் ப்ரோ கேக்குதா? சொல்றா. ஹலோ, இது சேலம் குறைப்பு இருக்க தளபதி. சேலம் குறைப்பு இருக்க தளபதி பிரச்சாரம் பண்ணுவாரா? கண்டிப்பா எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் போவாரு. பிரச்சாரம் பண்ணுவாரா? அப்படியே இல்ல கொஞ்சம் கடைசியா குயிட்டிங் பண்றாரு சேலம்க்கு. எங்க அப்பா தான் பார்த்தேன்னு சொன்னாரு. என்னால அப்ப குத்து போலன்னு சொன்னாரு. வருவார் சாண்டி கண்டிப்பா வருவாரு. ஜவஹர் மில் கிரவுண்ட்ல வந்து ஒரு பெரிய மீட்டிங் ஒண்ணு போடுவாரு, கவலைப்படாத. சேலத்துல தானே பெரிய கிரவுண்டு, ஜவஹர் மில் கிரவுண்டு, அங்க போடுவாரு. ஆமா ஆமா. இந்த போட்டானுங்கல்ல விஜய் ஒரு பக்கம், இந்த பக்கம் எம்ஜிஆர். உதயநிதி ஸ்டாலின் ரோட் ஷோன்னு டாக்டர் PK ஒண்ணு போட்டிருக்க. யாருமே இல்ல. இன்னைக்கு என்ன பேசுவாரு சச்சின்? என்ன ஆக்சுவலா இன்னைக்கோட அஜெண்டா என்ன வந்து எல்லாருக்கும் சொல்லணும் அவரு? இன்னைக்கு அவரு வந்து சும்மா பெப்டாக் மட்டும் தான் கொடுப்பாரு. ஆதவும் அப்புறம் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸும் டேக் ஓவர் பண்ணி, நீங்க எப்படிலாம் வந்துட்டு பூத் கமிட்டி மெம்பர்ஸ் எப்படி வந்து ஓட்டர்ஸை வந்து நீங்க பூத்துக்கு கொண்டு வரீங்க, அவங்களுக்கு வந்துட்டு நீங்க எப்படிலாம் வந்துட்டு கேன்வாஸ் பண்ணணும். இப்போ அதாவது எப்படின்னா, ஒருத்தவங்க டவுட்ல இருக்காங்க ஃபிளக்சுவேஷன்ல யாருக்கு போடுறதுன்னு, நம்ம அவங்க வந்து டிவிக்கு போட வைக்கிறதுக்கான வேலைகளை எப்படி பார்க்கறது. இது வராதவங்க இப்போ வந்துட்டு ஒரு ஆவரேஜா சட்டமன்ற தேர்தல்னா 70 to 75% தான் போல் ஆகுது. அந்த போலிங்க எப்படி ஒரு 85% வரைக்கும் எடுத்துட்டு போறது, அதெல்லாம் வந்துட்டு இப்போ பேசுவாங்க. இப்போ எப்படி கம்பைல் பண்ணுவாங்கன்னா, நீங்க பூத் கமிட்டி மெம்பர்ஸாக மட்டும் இருக்காம அந்த கன்சர்ன் பகுதியில என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்கன்றதையும் சேகரிக்க சொல்லுவான்னு நினைக்கிறேன் ஆதவ். எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் மூவ் பண்ணிட்டு, இதெல்லாம் நாங்க வந்து சார்ட் அவுட் பண்றோம் டிவிகே மூலியமா, இதை நாங்க வந்துட்டு ஸ்பெஷல் கன்சர்ன் எடுத்துக்கிறோம் அப்படின்னு. இப்போ வந்து இவங்க இப்போ டிஎம்கே அதெல்லாம் இப்பவே போயிருக்கும். எவ்வளவு ஓட்டர்ஸ் இருக்காங்கன்றதெல்லாம் எல்லா கட்சிக்கும் போயிடும் ப்ரோ. எல்லா டேட்டா செட்டும் போயிடும். அது ஆதவுக்குலாம் ஆல்ரெடி அந்த டேட்டா செட் எல்லாமே அவன் 2021 வந்து டிஎம்கேக்கு வேலை பார்க்கும்போதே அந்த டேட்டா செட் எல்லாம் அவன் இருக்கும். ஆனா அதை தாண்டி தமிழ்நாட்டுல எந்த கட்சிக்குமே இல்லாத ஒரு மிகப்பெரிய டேட்டா செட் நம்ம கிட்ட இருக்கு. ஆமா, இப்போ அவர் நம்ம கேம்பெயின் ஆரம்பிச்சார்ல ஜாயின் டிவிக்கு, அதுலயே அவருக்கு வந்துட்டு எத்தனை ஏஜ் குரூப்ல எவ்வளவு ஓட்டர்ஸ் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கும். எவ்வளவு ஃபீமேல் ஓட்டர்ஸ், எவ்வளவு மேல் ஓட்டர்ஸ், இந்த பூத்ல அட்ரஸ் முதல் கொண்டு அவருக்கு தெரிஞ்சிரும். அது ஆனா ஒரு நல்ல இதுதான். அது ஏதோ கொஞ்சம் நல்லா பிரில்லியண்டா பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நாளைக்கு டேட்டா தான்டா உனக்கு ராஜா பண்ணது. கரெக்ட். சரி, இது அப்ளிகேஷன்ல ஓபன் ஆயிடுச்சா? ஓட்டர் ஐடி அப்ளை பண்றதெல்லாம் இன்னும் அவங்க வந்துட்டு இப்போ நியூவா இப்போ கிரியேட் ஆயிருப்பாங்கல்ல இந்த ஒரு வரப்போற எலெக்ஷனுக்கு. என் தம்பிக்கு வந்துட்டு ஓட்டர் ஐடி வந்துருச்சு. பட் ஆனா அவன் போய் ரெஜிஸ்டர் பண்ண போனா உங்களோட ஓட்டர் ஐடி அது வந்து இன்னும் இது பண்ணல சச்சின். திவாகர் கூட அது கேட்டான், அது இன்னும் பண்ணல. இப்போ அதான் ஒர்க் பண்ணும் இப்போ. அதுல அவர் இன்னொரு பெரிய வேலை பார்த்தாரு. இந்த நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 2 to 3 இயர்ஸா தொடர்ந்து பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்காரு. அது அவர் 10-15 வருஷமா பண்றாரு. 2-3 வருஷமா பெருசா ஸ்டேஜ்ல பண்றது வந்து நிறைய பேர்த்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கு. அந்த 10th அவர் 2023 கொடுத்த ஸ்டூடெண்ட் இன்னைக்கு ஓட்டிங் வந்துரும். அதாவது ஓட்டிங் ஏஜ் ஆயிரும். 11th ஓட்டிங் ஏஜ் வந்துரும், 12th ஓட்டிங் ஏஜ் வந்துரும்.
2000 ஆமா அது ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. பட் ஸ்டேட் வைடா பெருசா வந்து லாஸ்ட் 3 இயர்ஸா பண்றாருன்னு நினைக்கிறேன். 2 இயர்ஸா. உனக்கு தொகுதி வாரியா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட்ன்றதெல்லாம் யாரு குடுத்துருக்கா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் அத பார்த்து தான்டா இவங்க இன்னொன்னு அந்த தமிழ் டேட்டா புதல்வன்னு ஒரு எடுக்கிறதே கஷ்டம்டா. அப்படிலாம் இல்லடா. உனக்கு நான் டேட்டா எடுக்கிறது கஷ்டம் இல்ல. நான் நம்ம இது ஏன்னு இருக்குல்ல. சொல்றேன் கேளு. இந்த தொகுதிக்குள்ள இந்த அதான் ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள இந்த ஸ்கூல் வருது. அதுக்கு எஜுகேஷன் டைரக்டரேட்ட போனா டேட்டா குடுத்துருவான்டா. அப்போ அது வாய்ப்பு இருக்கு. நம்ம போய் இது போடுவோம் தெரியுமா? நம்ம மார்க் கம்மியா வாங்கிட்டோம்னா ஆமா ரீவாலுவேஷன் ஆமா போடுறதுக்கு ஆமா. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒவ்வொரு ஆபீஸ் இருக்கும்ல. ஆமா. அந்த ஆபீஸ்க்கு போனாலே அந்த டேட்டா குடுத்துரும். நீ எது கஷ்டம்னா அவங்கள அசெம்பிள் பண்றதுதான் கஷ்டம். நீ ஒரு ஏரியா நீ அவங்கள போய் கூப்பிட்டுட்டு யாரையும் மிஸ் பண்ணிருக்க கூடாது. அப்படி மிஸ் பண்ணேன்னா உன் மேல கேஸ் திரும்பும். என் பையன் அவங்களோட அதிக மார்க் வாங்கியிருக்கான். என் பையனை நீங்க எப்படி விட்டீங்கன்னு கேட்டானா நீ அதுக்கும் ஆமா பதில் ஃபர்ஸ்ட் சொல்லணும். டைம் அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ஸ்டூடெண்ட் விட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவங்க பனையூர்ல போய் ஆமா அது வாங்குனாங்க. ஞாபகம் இருக்கு. ஆமா ஆமா. அதெல்லாம் ஒரு டெஸ்ட் மாதிரி தான் தளபதி அவர்களோட மாவட்ட செயலாளருக்கு. நான் வந்து ஒரு வேலை கொடுத்தா அந்த அசெம்பிள் பண்ணி அதை சக்சஸ் பண்றாங்களான்னு பாக்குறதுக்கு கொடுத்த வேலை தான். அது 99% அக்யூரசியோட நல்லா பண்ணாங்க. சூப்பரா பண்ணாங்க உண்மையாவே. லாஸ்ட் டைம்ல இன்னும் சூப்பரா பண்ணாங்க சச்சின். ஃபர்ஸ்ட் டைம் அதான் தான் அந்த நல்ல 13 மணி நேரம் நின்னது. ஆமா ஆமா. அதுலயும் ஸ்பெஷல் மென்ஷன் அந்த நம்ம சின்னதுரையா நாங்குநேரிமானவன் ஆமா அந்த ஆமா. பையனுக்கு. அப்புறம் இந்த ஒரு பொண்ணு கூட வந்துச்சுல, அந்த பொண்ணுக்கு ஏதோ நெக்லஸ் அனிதா போட்டால டைமண்ட் சாரி நெக்லஸ். அனிதாவா ஏதோ ஒரு இந்த 600 பேர் 600 மறந்து. வாங்குச்சு. அதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் தான். அங்க கூப்பிட்டு நீங்க பெட்ரோல்கிட்ட வந்துட்டு ஓட்டுக்கு காசு வாங்குவீங்கன்னு சொல்றாருன்னா, அப்ப அந்த ஸ்டேஜ் எப்படி அவர் யூஸ் ஆனா பண்ணிக்கிறாரு? பாலிடிக்ஸ் பேச மாட்டாரு. அது ஒரு எடுத்துக்க வேண்டிய ஆமா விஷயம். பேச மாட்டாரு. அது எப்படின்னா அவர் பேசுறது பெருசா உனக்கு இன்டெப்தா இருக்காது. ஆனா அன்னைக்கு தேதிக்கு வந்துட்டு தமிழ்நாட்டுல உனக்கு ட்ரக் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருந்துச்சு. அதுக்கு எடுத்து ஸ்லோகன் சொன்னாரு. அந்த ஸ்லோகன் உனக்கு ஒரு பாலிடிக்ஸ் ஒரு தானே. ஓத் எடுக்க அது வச்சாரு. நீ எப்படி ஆமா அது நீ பாலிடிக்ஸா எடுத்துக்கணும் அவ்வளவுதான். அடுத்து எத்தனை மணிக்கு கிளம்புறாருன்னு தெரியல. 2 o'clock கிளம்பினா 3 o'clock போயிருவாரு. அப்போ 2க்கு தான் கிளம்புவாருன்னு நினைக்கிறேன். ரைட்டு. நம்ம அப்புறமா சந்திப்போம். ஆமா. வாங்க. பாய் ப்ரோ.